இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பரிவாஹன் ஆப் அந்த இதோட ஃபேக் ஏபிகே ஃபைல் வந்துட்டு பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அது மூலமாக வந்துட்டு பண மோசடி கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டுருக்கு. பொதுமக்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப் மூலமாக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிராஃபிக் வயலேஷன் பண்ணிட்டீங்க, அதில் இவ்வளோ ஃபைன் வந்துட்டு பெண்டிங் இருக்குது, அந்த ஃபைன் கட்டுறதுக்காகவோ இல்லைன்னா நீங்கள் வயலேஷன் செஞ்ச புகைப்படம் இல்லைன்னா வீடியோ பார்க்குறதுக்காகவோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கன்னு ஒருபோதும் அனுப்பாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் வர குறுஞ்செய்தி எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் இமீடியட்டாக அந்த நம்பரை ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த நம்பர்லேருந்து வர எந்த ஒரு லிங்க்கையோ இல்லை ஏபிகே ஃபைலையோ இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை கிளிக் பண்ணுறதோ அறவே கூடாது. இது ஏபிகே ஃபைல் மட்டும் கிடையாது, அன்னோன் சோர்ஸ்லேருந்து யார் எந்த ஒரு லிங்க் அனுப்புனாலுமே பொதுமக்கள் அதை கிளிக் பண்ணக்கூடாது. எதனாலனா இந்த ஏபிகே ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது வந்து பின்னாடி உங்களோட ஓடிபி, அதாவது வங்கி கணக்கில் டிரான்சாக்ஷன் செய்கிறதுக்கு வர வேண்டிய ஓடிபியை வந்துட்டு இன்னொரு நம்பருக்கு எஸ்எம்எஸ் டைவர்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வங்கி கணக்கோட க்ரெடென்ஷியலை வந்துட்டு ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருபோதும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்பினாலுமே ஏபிகே ஃபைலை வந்துட்டு டவுன்லோட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஏபிகே ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், டெலிகிராமாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப்பே வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஏபிகே ஃபைல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்பினாலுமே அவங்க அக்கௌண்ட்டுமே ஹேக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருபோதும் அன்வெரிஃபைடு லிங்க்ஸ் இல்லைன்னா ஏபிகே ஃபைல் இது எப்போவுமே டவுன்லோட் பண்ணக்கூடாது. வணக்கம். தமிழ்நாடு ஸ்டேட் சைபர் கிரைம் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையும் 88,479 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்சிஆர்பி போர்ட்டலில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் டோட்டல் அமௌண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா 1010 கோடி. இதில் நம்ம 314 கோடி வந்துட்டு அந்த விக்டிம்ஸ்க்கோட அமௌண்ட்டு கிரிமினல்ஸ்க்கு போகாமல் முடக்கம் செஞ்சுருக்கோம். அதில் 62.4 கோடி வந்துட்டு விக்டிம்ஸ்க்கு வந்துட்டு ரிட்டன் வாங்கி கொடுத்துருக்கோம் த்ரூ கோர்ட் ஆர்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 88,000 கம்ப்ளைண்ட்டில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் இது வந்து ரொம்ப அதிகமாக ட்ரெண்டிங், ஹை வேல்யூ ஃப்ராட் மாதிரி. அதாவது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டோட லாஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் மட்டும் பார்த்தீங்கன்னா 13,287 கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் 492 கோடி சுமார் வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு. அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் 4,439 கோடி 4,439 கம்ப்ளைண்ட் என்சிஆர்பியில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் அமௌண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா 97 crores. இதில் வந்துட்டு துரிதமாக வந்துட்டு ஆக்ட் பண்ணுறோம். அமௌண்ட்டை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து டெல்லியில் சிஎஃப்எம்சியில் நம்மளோட ஒரு எஸ்ஐ எப்போவுமே பேங்க் லைசனிங்காக இருக்காங்க. இந்த நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுனாலையும் நம்மளோட 1930 கெப்பாசிட்டியை தொடர்ந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த அமௌண்ட் ஃப்ரீசிங் அதெல்லாமே வந்துட்டு துரிதமாக அதிகமாக இருக்குது. அண்ட் மேலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரிவென்டிவ் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம், ப்ரீஎம்ப்டிவாக நம்ம விக்டிமை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவங்க நிறைய காசு போட்டு அது ரியலைஸ் பண்ணி வந்து நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக வர்றதுக்கு முன்னாடியே சின்ன அமௌண்ட்லேயே நம்மளே வந்துட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அவங்கள தொடர்பு கொள்கிறோம். இது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த கண்ட்ரி நம்ம பண்ணுறோம். ஸோஃபார் நம்ம இது ஜூன் எண்டில் மாதிரி ஆரம்பித்தோம். 2 மாதத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இதுவரையும் 188 விக்டிம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அலர்ட் பண்ணியிருக்கோம். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 34 விக்டிம்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மெஜாரிட்டியாக வந்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் விக்டிம்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் விக்டிம்ஸையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு 154 பேரை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதர் ஸ்டேட் இருக்கும் போது அந்த ஸ்டேட் போலீஸ்க்கு நம்ம அலர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கால் சென்டர் இருக்காங்க 1930, அவங்களும் இந்த விக்டிம்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க இது மாதிரி நீங்கள் போடுற அமௌண்ட் வந்துட்டு ஒரு சைபர் கிரிமினல் ஃப்ராட்ஸ்டர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போகுது, அதனால நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அவங்கள அலர்ட் பண்ணி மேலும் காசு போடாத அளவுக்கு அவங்கள வந்து நம்ம தடுக்கிறோம். இது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு வந்துட்டு வார் ஃபூட்டிங்கில் பண்ணுறோம். வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு டூ திஸ். அண்ட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்மளோட சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்கேம் தான் இது. நம்மளோட ஆசை பேராசை அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பயம் அதெல்லாம் யூஸ் பண்ணி டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு நம்ம சைபர் க்ரைமில்
ஆல்வேஸ் நம்ம பெஸ்ட் வந்துட்டு எஃபர்ட்ஸ் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சிம்பாக்ஸ் ஒரு சைனீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கேம்ஸ்டர்ஸோட லிங்க் பண்ண சிம்பாக்ஸ் சிண்டிகேட் ஒரு குரூப்பை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் பர்ஸ்ட் பண்ணியிருக்கோம். சென்னையில் 14 சிம்பாக்ஸை வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். அதில் அண்ட் 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஹூ வாஸ் அது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கமிஷன் பேசிஸில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயியும் சேர்த்து நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த இதில். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக ஸ்டேட் வைட் ஆப்ரேஷனும் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா திரைநீக்கு 1 வந்துட்டு டிசம்பரில் பண்ணோம். அதில் ஒரு 48 மணி நேரம் ஆப்ரேஷனில் 76 பேரை த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜூனில் வந்துட்டு இன்னொரு திரைநீக்கு 2.0, அதாவது செகண்ட் வெர்ஷன் ஆஃப் திரைநீக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில். அதில் பார்த்திங்கன்னா 136 சைபர் கிரிமினல்ஸை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 496 என்சிஆர்பி கம்ப்ளைண்ட்டில் லிங்க் ஆகியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸோட லாஸ் அமௌண்ட் எல்லாம் நம்ம கூட்டி பார்த்தோம்னா 152 கோடி மதிப்பிலான ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஃப்ராட் பண்ண ஃப்ராட்ஸ்டர்ஸை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த திரைநீக்கு 2.0ல். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஏஜென்ட்ஸும் அரெஸ்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லையும் நம்ம வந்துட்டு டிடெயின் பண்ணியிருக்கோம் குண்டாஸ் ஆக்டில். சோஃபார் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மட்டும் நம்ம 18 பேரை வந்து குண்டர் சட்டத்துக்கு கீழே சைபர் கிரிமினல் கேட்டகரியில் நம்ம டிடெயின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல் ஓவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்த மாதிரியுமே துரிதமாக ஆக்ட் பண்ணுறோம். கம்ப்ளைண்ட் வரதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்துட்டு சைபர் பேட்ரோலிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டீம் வந்துட்டு விக்டிமை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அலர்ட்டும் பண்ணுறோம். அண்ட் நம்ம இப்போது ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணுறது, குண்டர் சட்டத்துக்கு கீழே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுறது, அந்த எல்லாமே வந்துட்டு நம்ம வார் ஃபுட்டிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். மேடம் இப்போ வந்து வங்கியில் இப்போ அதிகமாக பணம் போது, நான் பொதுவாக வந்து ஒரு லேக்ஸில் எடுத்திருந்தேன், திடீர்னு வந்து 2 crore 3 crore வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் மூலயமா போச்சுன்னா வங்கி சார்பாக வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்ட்டு மும்பையில் கூட ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவ்வளோ பணம் வந்து உடனே போகுதுன்னா எந்த விதமான தடை எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இது குறித்து நம்ம வந்துட்டு பேங்க்ஸ் கிட்ட வந்துட்டு மீட்டிங் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வங்கி கணக்கில் வந்துட்டு நார்மல் ஆக்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஆக்டிவிட்டி, அவங்க எஃப்டியை வந்து பல்காக எஃப்டியை உடைச்சு அமௌண்ட் வேறு யாருக்கும் அனுப்புகிறதோ, இல்லைன்னா வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி பல்காக அனுப்புகிறதோ, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்லாம் டிஜிட்டல் அரெஸ்ட்டோட ட்ரெண்ட். இதுதான் வந்துட்டு அவங்க பேங்க்ஸ் ப்ரிவென்டிவாக பார்த்துட்டு அவங்க அலர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜூன் மாதத்தில் வந்துட்டு எல்லா பேங்க்கையும் கூப்பிட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் ஒரு 34 பேங்க்கை கூப்பிட்டு நம்ம பேசியிருக்கோம் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக. அண்ட் ஃப்ரீசிங்காக பேங்க்கில் இப்போ ஒன்ஸ் அமௌண்ட் போயிடுச்சுன்னா ஏபிஐ பேஸ்டு ஃப்ரீசிங்காக நம்ம வந்துட்டு பேசிகிட்ருக்கோம். பெரும்பாலுமாக பேங்க் நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க. இன்னமும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக நம்ம போலீஸ் சைட்லேருந்து, தமிழ்நாடு காவல்துறை சைட்லேருந்து நம்ம அவங்களுக்கு வந்துட்டு தெரிவிச்சிருக்கோம். ஏபிஐ ஃப்ரீசிங் அப்படின்றது இப்போ 1930 நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் வந்துட்டு வங்கி முடக்கம் செய்யணும் அந்த அமௌண்ட்டு. இப்போ மேனுவல் இன்டர்வென்ஷன் நிறைய பேங்க் பண்ணுறதுனால ஒரு டிலே ஆகுது. அதனால அந்த அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்லேருந்து அடுத்த லேயருக்கு போயிடுது. ஸோ இதை வந்துட்டு நம்ம தடுத்துட்டு இன்னும் பெட்டராக நம்ம வங்கி கணக்குலேருந்து இது டீஃப்ராடட் அமௌண்ட் மேலும் மேலும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஏபிஐ பேஸ்ட் ஃப்ரீசிங், அதாவது ஒன்ஸ் ஒரு 1930 கம்ப்ளைண்ட் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சுன்னா அங்கேயே நின்றுடணும். அங்கேருந்து நெக்ஸ்ட் அக்கௌண்ட் போச்சுன்னா எந்த அக்கௌண்ட் போச்சுன்றது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணணும், மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல். ஸோ அதுதான் ஏபிஐ பேஸ்ட் ஃப்ரீசிங். மணி மியூல்ஸ்லாம் இன்னமுமே தொடர்ந்து அரசு எந்த சைபருமே அவங்க தான் மெயினாக அரெஸ்ட் ஆகிறாங்க. பட் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பேங்க்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம், தொடர்ந்து கம்பெனி பேஸில் ஆரம்பித்து டிரான்சாக்ஷன் ஹெவியாக பண்ணுறாங்க, பர்சனலாக இல்லாமல் கம்பெனி பேஸில் ஆரம்பித்து அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? நம்ம சொன்ன மாதிரி நம்ம பேங்க்ஸை கூப்பிட்டு வச்சுருந்த மீட்டிங்கில் ஒரு நீண்ட ஒரு மீனிங்ஃபுல் டிஸ்கஷன் இருந்துச்சு. அதில் நம்ம வேரியஸ் பாயிண்ட்ஸ் நம்மளும் சொன்னோம் மியூல் அக்கௌண்ட்ஸோட என்ன கேட்டகரின்ட்டு. ஏன்னா ஆஸ் அ போலீஸ் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி
இப்போது இன்டர்நேஷ்னல் சைபர் ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரி அக்கௌண்ட் கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியும் நமக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி அதை அவங்களுக்கு நம்ம தெரிவிச்சிருக்கோம். இந்தந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிவிச்சிருக்கோம். என்ஹான்ஸ்டு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற சில ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ஹான்ஸ் டியூ டெலிஜென்ஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா செக் பண்ணணும். இது எல்லாமே நம்ம பேங்க்ஸ்க்கு வந்து அறிவுறுத்தியிருக்கோம். அவங்களுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்காக நம்ம ப்ரொசீடிங் போட்டு ஆக்ஷன் பாயிண்ட்ஸோடு அவங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கோம். பேங்க்ஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு ஆர்பிஐக்குமே இதை நம்ம அனுப்பியிருக்கோம். துரிதமாக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேடம் இப்போ இந்த மணி மியூல் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு பாக்கெட் மணி தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த மணி மியூல் மாதிரி அக்கௌண்ட்ஸை கொடுத்து மாதம் மாதிரி எடுத்து செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் பெரும்பாலும் அவங்க தான் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்கல இது வரையும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குவிக் மணி ஈஸி மணிக்காக பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாதுன்றது நம்ம காலேஜஸ்க்கு போயிட்டு நம்ம வீக்லி அவேர்னஸ் வைக்கும் போது அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்றது. அதுக்காக நம்ம எடுத்து சொல்கிறோம் எல்லாத்தையும். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும்? இப்போ நம்ம சொல்ல மாதிரி மியூல் அக்கௌண்ட் ஹோல்டர் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் மியூல் அக்கௌண்ட் ஹோல்டரை விட ஒரு பெடஸ்டல் அதிகமாக வச்சு தான் நம்ம பார்க்குறோம். குண்டர் சட்டத்தில் வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இதை வந்து ஒரு தொழிலாகவே வந்துட்டு போயிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அக்கௌண்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து மற்றவங்களுக்கு விற்கிறது, இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு ஒரு ஏரியாவில் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை நம்ம வந்துட்டு டிடெயின் பண்ணுவோம். இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை பண்ணுறது வந்துட்டு ஈஸி மணி அப்படின்ற ஒரு ஆசையில் பண்ணுறாங்க. ஆனால் அதோட விளைவுகள் ஒரு கிரிமினல் கேஸாக இருக்கட்டும் அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக என்னென்னலாம் கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குதோ அவங்க ஈக்குவலி லயபிள். அதனால சட்டம் வந்துட்டு அதோட ஆக்ஷன் வி ஆர் டேக்கிங் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தம் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஆர் பீங் டேக்கன் அகெயின்ஸ்ட் தம். இந்த வெடிகுண்டு மிரட்டலும் இந்த ஸ்கூல்ஸுக்கு அதுவும் கூட இமெயில் மூலிமா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம எதுவும் அது நம்ம இல்லை, அது ETS. அவங்க ஹிஸ்ட்ரி சீட்டர்னா இந்த இதில் எப்படி நார்மலாக இந்த சைபர் கிரைம்ஸில் ஸ்டேஷன் அந்த அது பண்ணிட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணுறதுக்காக we are giving recommendation that is also being considered. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மாதிரி நம்ம சைபர் கிரைம் பிகாஸ் இந்த இதில் வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்க, தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறாங்க ஆசையில். அவங்களுக்கு ஒரு வார்னிங் இல்லை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னும் சொன்னேன். ஃபஸ்ட்டு மியூல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க லேடிஸ் இந்த மாதிரி காலேஜ் போகிறவங்க ஈஸியாக ஒரு 5,000-10,000க்கு ஆசைப்பட்டு ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணியோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் நடத்துகிற மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நடத்துகிற மாதிரி ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி அந்த ஆவணம் மூலமாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வேறு யாருக்காச்சும் கொடுக்குறாங்க. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி காசு கிடைக்கும் அப்படின்ட்டு. எதுவாக இருந்தாலும் அவன் லோனுக்குன்னு சொன்னாலோ எதுக்கும் சொன்னாலுமே வங்கி கணக்கு அப்படின்றது உங்கள் பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான். வேறு யாருக்கும் வாடகைக்கு கொடுக்குற ஒரு பொருள் கிடையாது வங்கி கணக்கு. அந்த வங்கி கணக்கை நீங்கள் யாருக்காச்சும் வாடகைக்கு கொடுத்து அதை உங்களோட வித் நாலேஜ் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கொடுத்து அதில் ஏதாச்சும் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி சைபர் கிரைமோ இல்லை வேறு எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி நடந்தாலுமே யார் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி வித் நாலேஜ் வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஈக்குவல் லயபிலிட்டி கிரிமினல் ஆக்டிவிட்டியில். தமிழ்நாடு போலீஸ் சைபர் கிரைமில் நாங்கள் மியூல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு இண்டல்ஜ் ஆனால் நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் ஹைட்ரா வந்துட்டு சொல்லி மற்ற ஸ்டேட்லேயும் போயிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 7 கிரிமினல்ஸ் அக்ராஸ் டெல்லி, ஜார்க்கண்ட், உத்தராகண்ட் சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூல் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. எல்லா சைபர் கிரைம் போலீஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. அதனால் யாருமே அவங்க வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணி வேறு யாருக்கோ வாடகை கொடுக்கறது வந்துட்டு அந்த 5,000க்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுறதுக்கு தான் அது விளைவு நடக்கும். ஸோ அதை பண்ணவே கூடாது எப்போவுமே.